40 வயசை தாண்டிய ஒரு ஆண், 45 வயசை தாண்டிய ஒரு ஆண் ஒரு ஃபோன் எடுத்து அப்புறமா பேசுகிற வை அப்படின்னா அந்த ஃபோனை பண்ணது அவருடைய மனைவின் சத்தியமா நான் சொல்றேன். அந்த அம்மாவும் அப்படித்தான். அவர் வரும்போது சீரியல் அப்படி பார்த்துட்டு இருக்கு. தோசை சுடவ, நான் சாப்பிட்டுட்டேன். சரி, எங்களை மாதிரி பேங்க்ல எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தினம் எந்திரிச்ச உடனே நாங்கள் வேண்டிக்கிட்டே எந்திரிப்போம். இன்னைக்கு புது அனௌன்ஸ்மெண்ட் எதையும் மோடி செஞ்சிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே எந்திரிப்போம். பக்கு பக்குன்னே இருக்கும் ஒவ்வொரு நாளும். வந்த உடனே சலசலப்பு ஏற்படுத்திட்டீங்கன்னு சார் சொல்றாங்க. பனங்காட்டு நரிகள் சலசலப்புக்கு அஞ்சுவதில்லை. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவின் வணக்கத்தை முதலில் நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இதுல என்ன பிரச்சனைனா, இந்த பேச்சாளர்களை நீங்க கூப்பிட்டா கொஞ்சம் அப்பப்போ கை தட்டிக்கிட்டே இருக்கணும். அதனால கொஞ்சம் சோர்வடையாம, இங்க நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் பேசியிருக்காங்க, லைஃப் கோச்சஸ்லாம் பேசியிருக்காங்க, அவர் கலிமூர்த்தி சார்லாம் பேசியிருக்காரு. அவங்க அதற்கு பழக்கப்பட்டவர்கள். இப்போ பேச்சாளர்கள் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ஒரே சொல்லேஸ் என்னன்னா, எங்கள் நடுவர் பெல் அடிச்சோன்னா நாங்கள் உட்காந்துடலாம். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் பேசுகிறோம். கைத்தட்டல் இல்லைன்னா நம்ம சரியாக பேசலையோன்னு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ மணி சரியா 7:05. எவ்வளவு நேரம் பேசலாம்? இப்படிதான் ஒரு இடத்துல சொன்னாங்க, உங்க இஷ்டம் எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க. நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க, நாங்களாம் 15 நிமிஷத்துல போயிடுவோம். பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்றதை வச்சுக்கிட்டு. ஏன்னா பேச்சு என்பது தனியாக ஒருவர் மாத்திரம் செய்வதல்ல, அது ஆடியன்ஸுக்கும் பேச்சாளர்களுக்கும் இடையிலே இருக்கிற ஒரு ரசாயனம். அந்த ரசாயனம் எப்படி வேலை செய்வது என்பதை பொறுத்து ஒரு 45 நிமிஷம் வச்சுக்கலாம், அல்லது ஒரு மணி நேரம். இந்த அவையில் என்ன பேசுவது என்பதற்கு ஐயா அந்த தலைப்பை பற்றி விரிவாக சொன்னார். உண்மையில ரொம்ப பயமா இருந்ததுங்க. ஏன்னா இந்த தலைப்பை பற்றி நானே அவ்வளவு சிந்திக்கல, அவர் அவ்வளவு சிந்திச்சிருக்காரு. இப்போ ஒரு தலைப்பு கொடுத்த உடனேயே அந்த தலைப்பையே தான் பேசணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. சின்ன வயசுல தமிழ் கட்டுரைன்னு ஒன்று வரும். நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கு இதுதான் கேட்பாங்க, மிஸ் முன்னாடியே சொல்லிடும் இதுதான் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒன்று படித்து நல்ல மனப்பாடம் பண்ணிட வேண்டியது. அதை பட்டிமன்றத்தில் ஜோக்கா சொல்லுவாங்க. இப்போ ஒரு பையன் பசுமாட்டை பற்றி படிச்சுட்டு போயிட்டானோ, நல்ல 4 கால் இருக்குது, 1 வால் இருக்குது, எல்லாம் படிச்சுட்டான். அங்கே போனவொடனே கட்டுரையில் தென்னை மரத்தை பற்றி ஒரு கட்டுரை வரைகன்னு கொடுத்துட்டாங்க. இவன் படிக்கலை, என்ன செய்வான், பசுமாட்டை பற்றி தான் படித்தது எல்லாத்தையும் எழுதிட்டு இப்படிப்பட்ட பசுமாட்டை தென்னை மரத்தில் தான் கட்டுவார்கள். அதனால தலைப்பெல்லாம் ஒண்ணு இல்லை, நாம என்ன பேசுறோமோ அதுக்குள்ள தலைப்பை நம்ம நுழைச்சிடலாம். ரொம்ப அதை பத்தி கவலைப்பட வேணாம். நான் ஏன் அந்த தலைப்பை கொடுத்தேன்னாக்கா, உண்மையில நடந்தது நான் சத்தியமா சொல்றேன் சார். அப்படிலாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்தெல்லாம் கொடுக்கல. அது ஒரு கஷ்டமான நாள் என்னுடைய அலுவலகத்தில் எல்லா நாளுமே கஷ்டமான நாள் தான். சந்தோஷமான நாள் என்று ஒன்று இருக்கிறது ஆஃபீஸில். கஷ்டமான நாள் அன்னைக்கு எங்களை மாதிரி பேங்க்ல எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தினம் எந்திரிச்ச உடனே நாங்கள் வேண்டிக்கிட்டே எந்திரிப்போம். இன்னைக்கு புது அனௌன்ஸ்மெண்ட் எதையும் மோடி செஞ்சிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே எந்திரிப்போம். பக்கு பக்குன்னே இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா இப்படித்தான் நான் இந்த பணியில் என்னை ஆப்ரேஷன்ஸ் துறைக்கு மாற்றினார்கள். எனக்கு என்ன அதிர்ஷ்டம் பாருங்களேன், எனக்குன்னு எப்பவுமே ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. என்னைக்கு மாற்றினாங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி. அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2016 அக்டோபர் 7 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த நாள் டிமானிட்டைசேஷன் வந்த நாள். இல்லை, அக்டோபர் 8 நான் அதுக்கு போனேன். நவம்பர் 8ஆம் தேதி டிமானிட்டைசேஷன் வந்தது. ஒரே மாசத்துல நான் அந்த பதவிக்கு போன உடனே 1 மாசம் வெயிட் பண்ணி அவர் அதை அனௌன்ஸ் பண்ணார். அப்புறம் கொஞ்சம் இந்த பொண்ணு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னு கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணார். இந்த மாதிரி சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன வருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு நாள், ரொம்ப கஷ்டமான ஒரு நாள். நடுவில் ஒரு நிமிஷம் கண்ட மூடி யோசிச்சே, எந்த தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு அழகாக ஒரு வானவில்லை பார்த்துக்கிட்டு ஒரு டீ குடிச்சிக்கிட்டு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நான் நினச்சது என்னென்னா, ஒரு வானவில்லை பார்த்துக்கிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சப்போ ஐயா என்ன தலைப்புன்னு கேட்டார். ஒரு வானவில் ஒரு கோப்பை காப்பின்னு தான் நான் டைப் பண்ணேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஊரில் காஃபி விற்கிறது ஒன்றும் அவ்வளோ சரியா இல்லை. காஃபி விற்றவர் பாவம் நதியில் குதிச்சிட்டாரு, சாராயம் விற்றவர் வெளிநாட்டுக்கே போயிட்டாரு. ஆனா டீ விற்றவர் அதனால அன்னியோட காஃபியை ஒழிச்சிட்டு ஒரு வானவில் ஒரு கோப்பை தேநீர் அப்படின்னு தலைப்பு கொடுத்தார். உண்மையில அது ஒரு குறியீடு. அப்போ அது ஒரு குறியீடு. கற்றறிந்தவர்கள் நீங்கள், ஒரு வானவில் ஒரு கோப்பை தேநீர். வானவில்லை பற்றி விவிலியத்தில் ஒரு குறிப்பு வருகிறது, பைபிள்ல ஒரு குறிப்பு வருகிறது. ரொம்ப அழகான குறிப்பு அது. சும்மா அதோட ஆரம்பிக்கலாம். கடவுள் பிரளயத்தை கொடுத்துட்டாராம். இப்போ உலகம் முழுக்க பிரளயத்தில் அடிச்சுட்டு போகுது. தண்ணியில எல்லாம் போயாச்சு.
நோவா என்கிற ஒருவரை மாத்திரம் கடவுள் வந்து உயிரோடு காப்பாற்றுகிறார். இந்த நோவான்றவர் ஒரு படகு ஏற்பாடு, பெரிய படகு ஏற்பாடு பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும், ஒரு ஆண் ஒரு பெண்ணு, ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி, ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம், ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை, அத்தனையும் அந்த படகுல ஏத்திக்கிட்டு அவரும் அவர் குடும்பமும் மாத்திரம் பிரளயத்துல தப்பிச்சிடறாங்க. இதுதான் பைபிள்ல இருக்கிற கதை. நான் கூட யோசிச்சு பார்ப்பேன், அவர் தெரியாதனமா ஒரு ஆண் கொசுவையும் பெண் கொசுவையும் உள்ள ஏத்திட்டார் போல இருக்கு. அவர் மாத்திரம் நீங்க ஏத்தாம இருந்தா நாம இன்னைக்கு தப்பிச்சிருப்போம்ல. அப்போ மழை வந்து கொட்டி கொட்டி பிரளயம் வருகிற போது கடவுள் சொன்னாராம், அதோ பார் இனிமேல் மழை வராதுன்னு சொன்னாராம். எப்படி சொல்றீங்க, எப்படி நம்புவது என்று கேட்டபோது அதோ பார் ஒரு வானவில். அப்போ ஒரு வானவில் வந்திருக்கிறது. இந்த வானவில் இருக்கிறதே, இது கடவுளுக்கும் மனிதனுக்குமான ஒப்பந்தம் என்று கடவுள் சொன்னதாக பைபிள் பேசுகிறது. இது ஒரு கோவனன்ட் என்ற வார்த்தையை அவர்கள் உபயோகிக்கிறார்கள். இது ஒரு ஒப்பந்தம், கடவுள் சொல்லுகிற ஒப்பந்தம். இனிமேல் உங்களை அழிக்கும்படியான மழை இந்த பிரபஞ்சத்தில் வராது என்று கடவுள் மனிதனுக்கு சொன்ன அந்த செய்தி தான் வானவில்லாக இருந்தது என்று பைபிள் பேசுகிறது. ஆனால் வானவில் என்பது ஒரு குறியீடு. நம்ம சின்ன வயசு கதையெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு சிண்ட்ரெல்லா கதை, ஒரு கோல்டிலாக்ஸ் கதை, இந்த மாதிரி கதைகள்லாம் படிக்கிற போது கடைசியில அந்த ராஜகுமாரிக்கும் அந்த ராஜகுமாரனுக்கும் கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆன உடனே they live happily ever after அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் எப்போதுமே சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு அந்த படத்துல எப்பவுமே ஒரு வானவில் இருக்கும். வானவில் என்பது தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதனுடைய ஒரு குறியீடு. நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு சின்ன கனவு உண்டு. எனக்கு இப்போது இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து ரிலாக்ஸ்டா நிம்மதியா ஒரு பிடுங்கல் இல்லாம அப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு வானவில்லை பார்த்துக்கிட்டு ஒரு டீ, காஃபி இல்ல டீ, ஒரு டீயை சாப்பிட்டுட்டு இருந்தா ஆஹா என்ன நல்லா இருக்கும்ன்ற ஒரு கனவு உண்டு. இந்த கனவு இல்லாதவங்க யாரும் இருக்க முடியுமா சார்? எல்லாருக்கும் அது உண்டு. ஒவ்வொரு பிடுங்கலின் போது நமக்கு தோணும் அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு விட்டு தொலைச்சு ஓடி போய். அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் ரொம்ப வெறுத்துட்டாராம். வெறுத்துட்டு சன்னியாசியா போறதுன்னு முடிவு பண்ணிட்டாராம். சன்னியாசியா போறேன்னு சொல்லி ஓடுறாரு. அந்த வீட்டம்மா ஒன்றும் கண்டுக்கல, அது பெருசா அது போனாலும் இருந்தாலும் ஒன்று நினைச்சது போல. வாசலே நின்று பார்த்துட்டு இருந்து சன்னியாசியா ஓடுறவர் மனைவியை பார்த்து சொன்னாராம், வெளியில வெள்ளி சொப்பருக்கு உள்ள எடுத்து சொல்லிட்டு ஓடினாராம். நாம எல்லாரும் எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு போனோன்ற போதே நமக்கு உள்ள இருக்கும், ஐயோ அது வந்துடும், அந்த ஃபோன் வந்துருமே, பேங்க் மேனேஜர் நாளைக்கு ஃபோன் பண்ணிடுவாரு, இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகள் உள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் போது வானவில் அது தேநீராகுது. அப்போ அது கனவு தானா? அது நடக்கவே நடக்காதா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நாள் வர முடியாதா என்பதை பற்றி உங்களோடு ஒரு சின்ன அலசல். அதுக்கு தான் அந்த தலைப்பினுடைய சிக்னிஃபிகன்ஸ். நீங்க எல்லாரும் இன்னைக்கு போயிட்டு உங்க வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்கலாம், பேரன் பேத்தி யார வேணா இருக்கலாம், குட்டி பாப்பாக்களுக்கான புத்தகங்களை பாருங்கள். என்ன புத்தகமா இருந்தாலும் கடைசி பேஜில் அந்த கதை முடிகிற போது ஒரு வானவில் இருக்கும். அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லுவதற்கான ஒரு குறியீடு. என்ன ஆச்சரியம் பாருங்களேன். இந்த உலகத்தில் கடவுள் படைத்த அழகான பொருட்களில் வானவில் ஒன்று. ஆனால் கடவுள் படைத்த பொருட்களிலேயே மிக மிக குறைந்த காலம் இருப்பது வானவில் தான். ஒரு சூரியனை போல, ஒரு நிலவை போல, விண்மீன்களை போல வானவில் என்பது நிலைத்து இருப்பதில்லை. எப்போதோ வருவது, வருவது தெரியாமல் வருவது, பார்த்து கொண்டே இருக்கிற போது மறைந்து போவது. நம்ம பிசிக்ஸ் புக்ல படிச்சிருக்கோம், விப்யார், இந்த 7 நிறங்கள் அந்த வானவில்லிலே மின்னுகின்றன. ஸ்பெக்ட்ரோமீட்டர் நீங்க படிக்கிற பிள்ளைகள் இருந்தா தெரியும், காலேஜில் ஸ்பெக்ட்ரோமீட்டர் கொடுத்து உயிர் எடுப்பாங்க. அதுல வந்து ஒரு ஒளி கீற்று போனா இங்க 7 கலர் வரணும். ஒரு நாள் எனக்கு வந்ததில்லை, யாருக்குமே வந்ததில்லை. ஒரே ஒரு நபருக்கு தான் உலகத்தில் வரும். அவர் யாருன்னா லேப் அட்டெண்டர். அவருக்கு தெரியும் அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் எப்படி வச்சா அவர் போற போக்கில் பண்ணி கொடுத்துட்டு போவார். 7 நிறங்கள் ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல வச்சு கூட நமக்கு வரலையே. வாழ்க்கையில் எங்க சார் 7 நிறம் வரப்போகுது நமக்கு? 7 நிறங்கள் 7 விஷயங்களை குறிக்கிறது. மனிதனுடைய 7ன்றது நம்முடைய பாரத தேசத்தினுடைய தர்மத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு எண். அது ஸ்வரங்கள் 7 தான். வாரத்தினுடைய கிழமைகளை 7 என்று தான் விவிலியம் வகுத்தது. 7 என்பது ரொம்ப முக்கியமான ஒரு எண். நிறங்கள் 7, நிறங்களும் ஸ்வரங்களும் 7 இருக்கிறது. எதை குறிப்பிடுகிறது என்றால் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு செய்தி உண்டு, ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது. சிவப்பு, நீங்க படம் வரையறவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. ஓவியர்கள் இங்க யாராவது இருக்கீங்களான்னு தெரியல, ஓவியர்களை கேட்டால் சொல்லுவார்கள், சில நிறங்களை சிலவற்றுக்குத்தான் உபயோகிக்க வேண்டும். எப்போதுமே சிவப்பு என்பது வறுமையை குறிக்கிற நிறம். வறுமை, சோகம், பசி, ஏதோ கைவிட்ட நிலை, இதை குறிப்பிடுகிற நிறம் வந்து சிவப்பு. மஞ்சள் குறிப்பிடுவது சுபிட்சம், ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் மங்களமா இருக்கு, நம்ம அதை தானே யூஸ் பண்றோம் மஞ்சள். நீலம், இட் இண்டிகேட்ஸ் டிஸ்டன்ஸ், தூரத்தை சொல்லுவது. அது காலத்தின் தூரமாக இருக்கலாம், இடத்தின் தூரமாக இருக்கலாம், ஆனால் டிஸ்டன்ஸை சொல்லுகிற நிறம் வந்து ப்ளூ.
கிரீன். கிரீன் வந்து மகிழ்ச்சியை சொல்லுவது எப்போதுமே. மகிழ்ச்சின்னா அது பச்சை தான். அதனால்தான் மணிரத்னம் அந்த பாட்டை வைக்கிற போது ஆரம்பிக்கிற போதே பச்சை நிறமே பச்சை நிறமே தான் அந்த பாட்டை ஆரம்பிக்க. ஆனா மகிழ்ச்சியை சொல்லுகிற நிறம். இன்னும் சில கலாச்சாரங்களில் காதலை சொல்லுகிற நிறம் பச்சை. இன்னைக்கு பச்சை ட்ரெஸ் போட்டுருக்கலாம், அப்படி எப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிறாங்க. காதலை சொல்லுகிற நிறம் பச்சை. வயலட், இண்டிகோன்ற ரெண்டு இருக்கு. இண்டிகோ என்கிற நிறம் வந்து கிட்டத்தட்ட மரணத்தை சொல்லுவது, அதாவது விலகி போவதை சொல்லுவது, காணாமல் போவதை சொல்லுவது. வயலட் என்கின்ற நிறம் வாழ்க்கையை நாம் பார்க்கிற அந்த பார்வையை சொல்லுகிற நிறம். எப்படி பார்க்கிறோம் என்பதை அளவிடுகிற நிறம். ஓவியர்களை கேட்டால் சொல்வார்கள் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப வாழ்க்கைன்றது அப்படித்தானே இருக்கணும். இப்ப புது வருஷத்தன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் வாழை இலை போட்டு மாங்காய் பச்சடி வச்சு கூடவே வேப்பிலையும் வைப்பாங்க. அது ஆந்திராவில் வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டே பச்சடி செய்வாங்க. மாம்பழத்தையும் வேப்பம்பூவையும் ஒன்னாவே போட்டு பச்சடி செய்வாங்க. வாழ்க்கை இப்படிதாண்டா இருக்கும். எப்பவுமே இனிக்காது, எப்பவுமே கசக்காது, எப்பவும் துவர்க்காது, எப்பவும் உப்பு கரிக்காது, எல்லாம் சேர்ந்து இருப்பது வாழ்க்கை என்று சொல்லுவது போல நிறங்கள் 7 எதை சொல்லுகிறது என்றால் வாழ்க்கையில எல்லாம் சேர்ந்துதான் வரும். இந்த வானவில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தருணங்களை நோக்கி நாம் காத்திருக்கிற பாதையை நீங்கள் பாருங்கள் நண்பர்களே. எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு சிக்கல்கள். எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இது கொடிஷியான்றதுனால முதல்ல தொழில் செய்பவர்களுடைய கஷ்டத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். சார் பணம் இல்லாதவனுக்கு சார் நம்ம ஊர்ல ஒரே ஒரு பிரச்சனை தான் சார். பணம் இல்லாதவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, பணம் இல்லை. பணமே இல்லையே, அதான் பணம் இருக்கிறவனுக்கு 10,000 பிரச்சனை சார். ஒன்றா ரெண்டா, அதுலயும் பணம் இருந்தா அம்பானி மாதிரி பணம் இருக்கணும். இந்த அறகுறையா பணம் இருந்தா தொல்லை சார். அம்பானி மாதிரி பணம் இருந்தா அரசாங்கங்களே அவர்களை தான் நடத்துகிறார்கள், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நினைச்சுப்பேன் தினம் காலையில் எந்திரிச்சு ட்ரம்ப்புக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஏஞ்சலினா மார்க்கெலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த சட்டத்தை இப்படி மாத்துங்கன்னு அவர் சொல்லுவாருன்னு நான் நினைச்சுப்பேன். பணம் இருந்தா அப்படி இருக்கணும், இல்ல பணமே இருக்கக்கூடாது. இந்த நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம படுற கஷ்டம் இருக்கு. அப்பா ஒன்னா ரெண்டா. முதல் கஷ்டம் வரி. ஜிஎஸ்டி வந்த நாள் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமான்னு கலைஞர் என்ன அது மாதிரி. இதுல என்ன எனக்கு ரொம்ப வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல சார். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஒழுங்கா ஜிஎஸ்டி கட்டுறாங்களா தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு அடிச்சாலும் நம்ம தாங்குறோம் பார்த்தீங்களா? ஒழுங்கா கட்டுறோம் சார், நாம பெருமைப்படலாம். பீகார்லாம் அப்படின்னா என்னன்றானா ஏக்க அவனுக்கு அது என்னன்னா இன்னும் போய் சேரல. அவனுக்கு என்னைக்கு போய் சேர்ந்தா அவன் என்னைக்கு கட்டி நாம தானே அதிகமா கொடுக்குறோம். நமக்கு ஏதாவது திரும்பி கிடைக்குது? அதனால எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. ஒருவேளை வருமா இருக்கும். நேத்திக்கு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, யானை பசிக்கு சோள பொறிமதி. ஒருவேளை வரும் நிதானமா. வர மட்டும் நாம இருக்கணுமே, நம்பிக்கை தான். வானவில்லை எப்படி ஒரு மஞ்சள் இருக்குல்ல, வந்துதானே ஆகணும். இப்போ நீங்க ஜிஎஸ்டி விட்டுருங்க, பர்சனல் இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணார். பண்ணிட்டு சொன்னார், என் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மேடம்னார். ரிஜெக்ட் பண்ண என்ன சார் இருக்கு? நம்ம எல்லாரும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மொத்தமே 5 கேள்வி 6 கேள்வி கேட்குறோம். அல்லது ரிஜெக்ட் ஆகிற மாதிரி என்ன சார் சொன்னீங்க? என்ன டிபெண்டன்ஸ்னு கேட்டிருந்தா மேடம். டிபெண்டன்ட்னா என்ன தெரியலையா? உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள் என்ன போடுவீங்க? வீட்டுக்காரம்மா பேரை பெரும்பாலானவர்கள் போடுவீர்கள். நீங்க யாரும் வீட்டுக்காரம்மாவை சார்ந்து இல்லை, வீட்டுக்காரமாவும் உங்களை சார்ந்து இல்லை. இருந்தாலும் ஒரு கன்வென்ஷனுக்காக போடுறது. வீட்டுக்காரம்மா பேர் போடுவீங்க, பிள்ளைங்க பேர் மைனஸாக இருந்தால் போடலாம், அப்பா அம்மா வயசானவங்கள இவ்வளோ தானே சார் போன. இவர் என்ன போட்டிருக்காரு தெரியுமா? இந்தியாவில் டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுறவங்க மொத்தம் 3% தானா. இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம் மொத்தம் 3% தானா. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ரொம்ப நாள் 3% இருந்தது, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. 5% வச்சுக்கலாமே சும்மா ஒரு கணக்குக்கு. டேக்ஸ் பே பண்ணாத 95% என்னோட டிபெண்டன்ட்னு இவர் போட்டிருக்காரு. அதோட நிறுத்தாம இந்தியாவில் இருக்கிற 1280 சிறைச்சாலைகளில் இருக்கிற 6 லட்சத்துக்கு மேற்பட்ட கைதிகள் அவங்கள என்னோட டிபெண்டன்ஸ் போட்டிருக்காரு. ஏன்னா இவங்க தலையில தான் அவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க. இதெல்லாம் போட்டேன் மேடம், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதையா மிஸ் பண்ணிட்டேன் நான். ஆமா மிஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு 540 சொச்சம் எம்பி, ஒரு 4000 சொச்சம் எம்எல்ஏ நீங்க போடல இல்லையா, அதனால அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு. இது என்ன ஒரு விசித்திரமான கட்டமைப்பு பாருங்க. வரியை ஒழுங்காக தர்மத்தின் படி, சரி தர்மத்தை விட்டுறலாம் அதெல்லாம் கிடையாது, சட்டத்தின் படி இல்ல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சொன்னதன் படி. சார் ஜிஎஸ்டி வந்ததுல அவங்க ஒருத்தங்க தான் சார் சந்தோஷமா இருக்கும். இந்த ஒரு கார் டிரைவரை நான் ஹையர் பண்ணுவேன் சென்னையில்.
சார் மேடம் இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க, அவருக்கு என்ன தெரியலப்பா, ஜிஎஸ்டின்னு ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க மேடம், அது கூட நான் கட்டிடுவேன் மேடம், அது பிரச்சனை இல்லை மேடம். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு என் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒவ்வொரு தடவையும் 500 ரூபாய் கேட்குறாங்க. அடிச்சா பாரு லக்கி பிரைஸ்ன்னு. இப்போ இது என்ன விசித்திரமான கட்டமைப்பு பாருங்க. வரி செலுத்துகிறவர்கள் கை அளவு, வரி செலுத்துகிறவர்களின் மேலே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் கடல் அளவு. அப்போ வரி செலுத்துகிறவர்கள், அது இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், the taxpayer what is he or she getting back? உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஏதாவது மரியாதை கிடைக்கிறதா? யாராவது இன்கம் டாக்ஸ்ல ஒரு சர்டிபிகேட் சில சமயம் தரோம், அதுவும் சில பேருக்கு மாத்திரம் தரோம். நமக்கு சர்டிபிகேட்லாம் வேணாங்க, ரெய்டு வராம இருந்தா போறோம். நம்ம சில பேருக்கு மாத்திரம் ரெய்டு வராங்க, சில பேருக்கு ரெய்டு வந்து பிடிச்சதா பேப்பர்ல நியூஸ் வருது, அப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் பொதுவா சொல்றேன், இவங்க வேற கேமரால வச்சிருக்காங்க. அப்போ வரி என்பது எவ்வளவு சார்? பர்சனல் இன்கம் டாக்ஸ் எடுத்துங்க, about 30-35%, GST is about 18%, 20%. இவ்வளவு அதிகமான டாக்ஸ் பிராக்கெட் இருக்கிற நாடுகள் உலகத்திலே ரொம்ப குறைவு, இந்தியா அதுல ஒண்ணு. we pay too much tax. சரி, பே பண்றோம். அப்ப அதிகமாகவும் சரியாகவும் வரி கட்டுகிற தனிநபர்கள் அல்லது மாநிலத்துக்கு ஏதாவது திருப்பி வரணுமா, வர வேண்டாமா? ஏதாவது ஒரு பெனிஃபிட் வரணும் இல்ல? என்ன நான் தானே கான்ட்ரிபியூட் பண்றேன். நான் சொன்னது என்ன சார் தப்பு? டிபெண்டன்ட்னு எழுதி ரிஜெக்ட் ஆயிருச்சு, அது வேற விஷயம். ஒரு சொன்னதான உண்மை. நம்ம தலையில எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. சார் நான் கேட்கிறேன், the wealth creators do not have any respect in this country. the wealth creators, ஏன்னா பணம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் பணக்காரனை யாருக்கும் பிடிக்காது. எல்லாருக்கும் பணம் வேணும், ஆனா பணக்கார பொது எதிரி. நீங்க பாருங்க, சினிமாவில் பாருங்க, எல்லா சினிமாலையும் கதாநாயகன் ஏழையா இருப்பார். அவர் மீனவர், அவர் போர்ட்டர், அவர் தொழிலாளர், அவர் விவசாயி, அவர் நெசவாளர், அவர். ஆனா வில்லன் எப்பவும் பணக்காரர். எப்போ பைப்பை கடிச்சிக்கிட்டே வீட்டில் கூட கோட்டு போட்டே இருப்பார். கரெக்டியா? வெயில் கொளுத்தி இருக்குது, வீட்டுக்குள்ள கோட்டை. நம்பியாரை பார்த்தீங்கன்னா எப்பவும் கோட்டோடய வீட்டுக்குள்ள இருப்பார். பணக்காரன் பொது எதிரி, யாருக்கும் அவனை பிடிக்காது, ஆனால் பணம் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ the wealth creators இருக்காங்கல்ல, அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு தேவையானவர்கள் இல்லையா? தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சமூகத்தினுடைய வேலை வாய்ப்பை உருவாக்குகிறவன் ஒரு தொழில் முனைவர். 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 40 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஆனால் அவன் இல்லை என்றால் அந்த இடத்திலே பொருளாதாரம் வீழ்ந்து தானே போகிறது. வெல்த் கிரியேட்டர்ஸுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? என்ன what do they get back? இப்போ என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் மார்கேஜ் பண்ணி ஹவுசிங் லோன் வாங்கினாக்க 8%ல 7.25%ல எனக்கு லோன் கிடைக்கிறது. எவ்வளோ வருஷத்துக்கு? 20 years. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கும்னு யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு இருக்க 750, 6 மாசத்துல என்ன வேணா ஆகலாம் என்னோட சிபில் ஸ்கோர். ஆனா அதை நம்பி, என் ப்ராப்பர்ட்டியை நம்பி 7.5%ல 8%ல ஹவுசிங் லோன் கிடைக்கிறது. ஆனால் தொழிலுக்காக வேண்டி உங்களுடைய நிலத்தை நீங்கள் அடகு வைக்க போனால் உங்களுடைய வட்டி எவ்வளவு நீங்க கட்டுறீங்க? 13%. 12ல இருந்து 13%. சார் இதுதான் சார் சிக்கல். இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த 8ல இருந்து 13 இருக்கு, அதை கொடுத்தால் கூட இன்னும் எத்தனை தொழில் முனைவர்கள் வர முடியும் என்பதை யோசித்து பாருங்க. சாப்ஸ்ன்றது அப்படி இருக்கணும். நீங்க தொழில் செய்பவர்களை என்கரேஜ் பண்ணலன்னா ஒரு எக்கானமி ஒரு அங்குலம் கூட வளராது. எவ்வளவு மோசமான நிலையில இருக்கும். நான் இதை பத்தியே பேச போறதுனால பயப்படாதீங்க அம்மா, என்ன ஒரேடிய பொருளாதாரமாவே பேசிட்டு இருக்குன்னு. எனக்கு பேச தெரியாதுன்னு இல்லை, பேசினா எனக்கே டிப்ரெஷன் வந்துடும். அதனால கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு வருவோம். பட் இதை நம்ம பேசணுன்றதுக்காக நான் சொல்றேன். எவ்வளவு மோசமான இல்லை. ராகுல் பஜாஜ், none other than the great ராகுல் பஜாஜ் சொல்றாரு, where will demand come from என்று கேட்கிறார். வானத்திலிருந்து வரும் டிமாண்ட்னு கேட்கிறார். மகத்தான தொழில் முனைவர், இந்தியாவினுடைய ஆட்டோ இண்டஸ்ட்ரியினுடைய மொத்த நாவையும் தன் கையில வச்சிருக்கிற ஆளு சொல்றாரு, எவனுமே வாங்க மாட்டேன் சார் வண்டியை, டிமாண்ட் என்ன வானத்திலிருந்து குதிக்குமா என்று அவர் கேட்கிறார். என்றால் எவ்வளவு அதல பாதாளத்தில் நம்முடைய நிலைமை இருக்கிறதுன்னு யோசிச்சுப்பார். மிக மோசமான நிலைமை நண்பர்களே. ஒரு நல்ல நியூஸ் வர்றமே சார், ஒரு நல்ல நியூஸ். சரி, இதுதான் சகிக்கலர். அடுத்த பேஜை திருப்பினாக்க ஐஸ்லாண்டில் பனிப்பாறையே உருகி போச்சு, இன்னும் 20 மாசத்துக்குள்ள உலகமே இருக்காதுன்றா. ரொம்ப நல்லது, இதை பத்தி கவலைப்பட வேணாம். உலகமே இல்லைன்னா ஜிஎஸ்டி என்ன கழுத இருந்தா நமக்கு என்ன, நாம கட்ட போறது இல்ல. ஆசிரியர் வகுப்புல சொன்னாராம், டே எல்லாருக்கும் சொல்ற நல்லா கேட்டுங்க, 3ஆம் உலக போர் வரப்போகிறதுன்னாராம். பையன் உடனே எது கேட்டானா, சார் அன்னைக்கு லீவ் கிடைக்குமா? அது மாதிரி என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்னால உலகமே அழிய போகுதுன்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சி, எல்லாரும் தானே போயிடுவான். நம்ம கேட்டு ஜிஎஸ்டி கேட்டு தினம் ஒரு ஆள் ஃபோன் பண்றானே, அந்தாலும் போயிடுவான்ல நிம்மதி. நல்ல செய்திகளே இல்லாத நிலையில் தொழில் முனைவர்கள், வெல்த் கிரியேட்டர்ஸுக்காக நமக்கு நிச்சயம் இல்லை. சார் நான் ஒரு விஷயத்தை தான் சார் சொல்ல போகிறேன். என்னை ரொம்ப பாதித்த விஷயம் சித்தார்த்தா செய்து கொண்ட தற்கொலை. நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க,
நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறான், இவன் தற்கொலை பண்ணதானே பெரிய செய்தியா என்று நீங்கள் கேட்கலாம். யார் தற்கொலை செய்தாலும் அது ஒரு இழப்பு தான். ஒரு இலை போனதால் ஒரு மரத்துக்கு பங்கம் இல்லை. ஒரு மரம் போனதால் ஒரு வனத்துக்கு நஷ்டம் இல்லை. ஒரு வனம் போனதால் பிரபஞ்சத்துக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் பிரபஞ்சம் போனால் ஒரு இலை கூட வாழ முடியாது. திரும்ப வாங்க அப்படியே. ஒரு இலை போனாலும் ஒரு மரத்துக்கு நஷ்டம், ஒரு மரம் போனாலும் ஒரு காட்டுக்கு நஷ்டம், ஒரு காடு போனாலும் இந்த உலகத்துக்கு நஷ்டம். இந்த உலகமே இல்லை என்றால் பிரபஞ்சத்துக்கு அது நஷ்டம். இந்த உலகத்தில் நாம் தனித்தனியாக வாழறோம். ஐ எம் a self made man சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப சிரிப்பா இருக்கும் கேட்டா. ஐ எம் a self made man. நானா தான் என்ன பண்ணிக்கிட்டேன். எவனும் எந்த கொம்பனும் நானா தன்னை பண்ணிக்க முடியாது. we are all built of thousands of others. நமக்குள்ள நம்ம அப்பா அம்மாவுடைய ஜீன்ஸ் உட்காந்துருக்கு. எங்க அப்பனை கண்டாலே எனக்கு பிடிக்கலங்கிறான். அவன் முகத்தை பார்த்தா அவங்க அப்பனோட மூஞ்சி அப்படியே அடிச்சு ஒட்டிருக்கான். நீ என்ன பண்ணுவ? நீ இந்த குணா படத்துல கமல் சொல்வாள், இது என் மூஞ்சியில எங்க அப்பா மூஞ்சி என் மூஞ்சியில ஒட்ட வச்சுட்டாரு. ஒட்ட வச்சுதான் அனுப்புறான். ஏதோ ஒரு பாட்டி கணக்குல புலியா இருந்தாக்கா பேரனுக்கு திடீர்னு கணக்கு நல்லா போறான். பரம்பரையில் வர எவனுக்குமே கணக்கு வராது. உங்க அப்பனுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவன் எப்படி நான் 100க்கு 100 ஏதோ ஒரு பாட்டிக்கு வந்து she is number friendly. So nobody can stand on one's own leg. We are all made of thousands of others. நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டே தான் சார் இந்த உலகத்தில் வாழ முடியும். எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த ஆற்றில் குதிப்பதற்கு ஒரு நிமிஷம் முன்னால் சித்தார்த்தாவினுடைய மனசில் ஒருத்தரினுடைய முகம் கூட அலை அடிக்கவில்லையா? யாரோ ஒருத்தர், நான் இல்லாட்ட இந்த உயிர் துடிக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல. இருக்காங்களா சார்? இருக்கணும். அப்படிப்பட்ட உயிருக்காக நாம் வாழணும். என்ன சார் பிரச்சனை? கடைசியில் ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு எவ்வளவு பேங்க்ல எவ்வளோ அவரை கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளவு அட்டாச் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு அசட்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காரு. அசட்ஸ், அதாவது அவருக்கு இருக்கிற சொத்துக்கள், அசட்ஸ் ஆர் ஃபார் மோர் தேன் இஸ் லைபிலிட்டிஸ். ஸோ அவருடைய பிரச்சனை ஒரு லிக்விடிட்டி பிரச்சனை மாத்திரம்தான். ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். இட்ஸ் a liquidity problem. காசு இல்லாமல் இல்லை, உடனே எடுக்க முடியாதபடி அந்த காசு இருக்கு. ஏதோ நிலத்தை வைக்கணும், ஏதோ பண்ணணும், நல்ல காசு இருக்கு சார். சார் அடுத்த வேளை சோத்துக்கு வழியே இல்லாத பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கானே சார், எப்படி சார் அது? அடுத்த வேளை சோறு அவனுக்கு கிடையாது. என்ன சந்தோஷம், என்ன சிரிப்பு. நான் ஒன்று சொல்லட்டேன், சின்ன குழந்தைகளா இருக்கீங்க, சொல்லாமன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். நான் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன். தாம்பரம் ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குது. நான் ஜன்னல் வழியாக வெளில பார்க்குறேன். பிச்சைக்காரங்க 2 பேர். 2 பேருக்கும் தொழுநோய்னா நல்லது, பார்த்தாலே தெரிகிற அளவு. ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க விரும்ப மாட்டாங்க, தப்பிச்சு வந்திருக்காங்க. அந்த ஆள் வந்து வண்டியில் உட்காந்துருக்கான், இந்த அம்மா தள்ளுது. 2 பேருமே லெப்ரசி. அந்த அம்மா என்னவோ சொல்லுது, அவன் சிரிக்கிறான். அவன் ஏதோ சொல்கிறான், அந்த அம்மா சிரிக்குது. 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்படி மனப்பூர்வமான ஒரு சிரிப்பு, ததும்பி வருகிற சிரிப்பு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஏதோ சொல்லுது. அவன் என்ன பண்ணுறான், குனிஞ்சு அந்த அம்மாவோட காலை வந்து அப்படி கிள்றான். ஏன்னா பக்கத்தில் கால் தானே இருக்கு, அப்படி கிள்றான். அவ செல்லமா அவன் தலையில் அடிக்கிறான். ட்ரெயின் போயிடுச்சு. என்னால் அந்த காட்சியை மறக்க முடியல. என்ன பேசினாங்க 2 பேரும், அவ்வளவு சந்தோஷமா எதை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த உறவுல ஒண்ணுமே கிடையாது. 2 பேருக்கும் தொழுநோய், பிச்சை எடுக்கிற வாழ்க்கை. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற இன்டிமசியை பார்த்தா சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு பொறாமையா இல்லை? எப்போ கடைசியில் வீட்டுக்கார மாட்டேன் நல்லா சிரிச்சு பேசுனீங்க? ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி பேசினாராம். இல்லை சார், நான் சீரியஸாக கேட்குறேன் சார், சிரிக்கிறதுக்காக கேட்கல. அந்த நாள் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன் உங்களுக்கு. நாள் ஞாபகம் இருக்கா? நல்லா, அதாவது வரேம்மா, அதெல்லாம் சிரிப்பு கிடையாது, அதெல்லாம் கன்றாவி. நல்லா சிரிச்சு, அதாவது ஒருவேளை காதலிச்சு, நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற ஏஜ் குரூப்பை பார்த்து அப்படி சொல்ல முடியலையே. சரி, கல்யாணம் ஆன புதுசில் சிரிச்சிருப்பீங்கல்ல, எப்படி சிரிச்சிருக்கோம்? எவ்வளவு வார்த்தைகள், சிரிப்பை கூட விடுங்க. ஆனால் பயமாக இருக்கும், அப்பா அம்மா இருக்கிறச்சே ரொம்ப சிரிக்கக்கூடாது. கம்மியாக சிரின்னு சொல்லிட்டு சிரித்து பேசினவங்க தானே. தபு சங்கர் ஒரு கவிதை எழுந்தார். திடீர்னு வானவில் தேநீர்லாம் சொல்லிட்டு கவிதை சொல்லனா அந்த பேச்சு எப்படி சரியா இருக்குமா? நீங்களே போய் வெளில போய் தூப்ப மாட்டீங்க. இந்த மாதிரி என்ன வானவில் தேநீர் நிஜ கடைசியில் பொருளாதாரத்தை பற்றி பேசிட்டு போயிடுச்சு. தபு சங்கர் ஒரு கவிதை எழுதுகிறார். 5 மணிக்கு சந்திப்பதாக சொன்னாய், முதலில் 5 மணிக்காக காத்திருந்தேன், 5 மணி ஆனதும் உனக்காக காத்திருந்தேன். நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா காத்திருக்க ஆரம்பிக்கிறேனா என்று தபு சங்கர் கவிதை எழுதினார். இப்போ இந்த கவிதையை 20 வயசுல கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படியே நான் நினைச்சதையே எழுதியிருக்கோம்.
45 வயசுல கேட்டா எப்படி இருக்கும்? வேலை இல்லாத நாய் சும்மா உட்காந்து காத்துட்டு. கவிதை மாறல, காதல் மாறவில்லை, அதான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மாறி போச்சு. சரி, காத்திருக்க வேணாம். காத்திருந்தாலே கோவம் வருது சார். ஒரு காலத்துல எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் நல்லா இருந்தது. நீ எப்ப வேணா வாடா கண்ணு, பரவாயில்லடா கண்ணு, நீ வந்தா போறோம் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சும்மா கதை அடி கூடாது. இப்ப 2 நிமிஷம் தான் அந்த அம்மா புடவை, அதுவும் புடவையும் சரியா கட்டிக்குது, தாறுமாறா கட்டிக்குது. 2 நிமிஷம் ஆகுது. உங்க அம்மால வர சொல். வடாலைங்க எப்பவும் லேட், ஆல்வேஸ் ஷீ இஸ் லேட். வந்துகிட்டே இருக்கேல்ல, அதுக்குள்ள என்னவா இருக்கு? எங்க சார் போச்சு சிரிப்பு, எங்க போச்சு வார்த்தைகள்? சார், நான் வந்து தொழில் முனைவர்களை பத்தி தான் பேசுறேன். ஆனா ஒரு தொழில் முனைவன் என்பவன் ரோபோட் சிட்டி இல்ல. அவன் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இதில் சக்தி வேண்டும் என்றால் அந்த சக்தி வீட்டிலிருந்து தான் வர வேண்டும் என்பதில் எனக்கு 2வது கருத்தே கிடையாது. கஷ்டங்கள் ரொம்ப வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். அதை தாங்குவதற்கான சக்தியை கொடுக்கிற வீடுகள் நமக்கு அமையவில்லை என்றால் தற்கொலைகள் அதிகரிக்கும். தற்கொலைகள் அதிகரிக்கும். என்ன சார் கேவலம், ஒரு பேங்க் ஆளு, ஒரு ஐடி ஆளு, அவனை சமாளிக்க முடியாது நம்மால. அவனை நம்மளால சமாளிக்க முடியாது. அப்படித்தான் கேட்பான் அவன். ஏன்னா அவன் தலைக்கு மேல 10 பேர் அவனை இருக்கிறான்ல. கொடுக்குற எங்க போயிட இப்படி சொல்லிக்கிட்டே 20 வருஷத்தை தள்ளலாம்ல நம்ம. அவன் லண்டனுக்கு போயிருக்கானே, என்ன தெம்புல இருக்கான்னு நான் கேளுங்க. விஜய் மாலியா அங்க போய் 3ஆவதா கல்யாணம் பண்ணிருக்காரு சார். நாம இங்க இருக்கோம் கேவலம் 500 கோடிக்கு ஆத்துல குதிக்கணுமா நம்ம? சார் சார், உறவுகள் நம்மை பலப்படுத்த வேண்டும். நான் இவளுக்காக இருந்தானோ, நான் இவருக்காக வாழ்ந்து தீர வேண்டும். மனசுக்குள்ள வைராக்கியம் வேண்டும் சார். நமக்கு வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியத்தை அன்பும் காதலும் கொடுக்கும். நான் ஒரு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு. எழுத்தாளர் ஜெயமோகன், சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழில் இன்றைக்கு இருக்கிற மகத்தான எழுத்தாளர்களில் ஒருவர். என்னுடைய அபிப்பிராயம், தமிழ் எழுத்தாளர்கள் யாருக்காவது நோபல் பரிசு கிடைக்கும் என்றால் அவருக்கு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட எழுத்தாளர். ஆனால் நோபல் பரிசுக்காக ஒர்க் பண்ணலாம் அவருக்கு தெரியாது. அதுவா வந்தா உண்டு. அந்த எழுத்தாளர் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். மதுரை, நாகர்கோவிலேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போறாரு மனைவியோட. அப்பவே அவங்களுக்கு கல்யாணம் ஒரு 10 வருஷம் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போறாரு, பேசிக்கிட்டே போறாங்க 2 பேரும். அவருடைய அடுத்த கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய முதல் வாசகியே அவருடைய மனைவி தான். அந்த கதையை பேசிக்கிட்டே போறாங்க, சிரிக்கிறாங்க, செல்லமா கோவிச்சுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு 3 hours. மதுரையில் இறங்கினோட பின்னாடி ஒருத்தர் தோலை தொட்டு, நீங்க தானே எழுத்தாளர் ஜெயமோகன் தானே நீங்க? ஆமா நான் தான். கூட யார் வந்திருக்கிறது? என் மனைவி. மனைவியோடய 3 மணி நேரம் பேசுனீங்கன்ற சார். இந்த கேள்வியை நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்கணும். எங்கே உதிர்ந்து போனது நம் வாழ்க்கையிலிருந்து வார்த்தைகள்? யாராவது ஒரு ஆண் 40 வயசை தாண்டிய ஒரு ஆண், 45 வயசை தாண்டிய ஒரு ஆண் ஒரு போன் எடுத்து அப்புறமா பேசுற வை அப்படின்னா அந்த போனை பண்ணது அவருடைய மனைவியின். சத்தியமா நான் சொல்லுவேன், 100% நான் சொல்லுவேன். அந்த அம்மாவும் அப்படித்தான். அவர் வரும்போது சீரியல் அப்படி பார்த்துட்டு இருக்கு. தோசை சுடவ, நான் சாப்பிட்டுட்டேன். சரி சார், அதோட முடிஞ்சிச்சு சார். அதோட அந்த நாள் முடிந்து விட்டது. எவ்வளவு வார்த்தை பேசினாங்க? தோசை சுடவா, சரி, 2 வார்த்தை. இவங்க தான் கல்யாணம் ஆன புதுல அந்த அம்மா சொல்லுது, நான் கத்திரிப்பு கலர் சுடிதார் போட்டுட்டு கன்னியாகுமரிக்கு எக்ஸ்கர்ஷன் போனேன் தெரியுமா, எங்க டீச்சர் எல்லாம் வந்திருந்தாங்க. 32வது தடவை சொல்லுது. முதல் தடவை கேட்கிற மாதிரி, அப்படியா நீ சுடிதார் போட்டியா? ஏன்னா கல்யாணம் 3 மாசம் தான் இருக்கு சார். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது சார். நமக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஏன் இருக்கணும்? கணவன் மனைவி ஒன்றே போல, ஒரே ரசனை. இவரும் வந்து இன்கம் டாக்ஸ்ல புலி, அந்த அம்மாவும் இன்கம் டாக்ஸ்ல புலி. இவரும் வந்து நெகோசியேஷன் ரொம்ப நல்லா பண்ணும், அந்த அம்மாவும் நெகோசியேஷன் நல்லா பண்ணும். இவரும் பெரிய பதவி இருக்கு, அந்த அம்மா. வாழ்க்கை புளிப்பா இருக்கும் சார், புளிப்பா இருக்கும். ஏன் 2 சங்கீத மேதைகள் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மேரேஜ் ஏன் ஃபெயிலியர் ஆகுது? யோசிச்சு பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்காது அது. ஏன்னா என்னதான் அந்த அம்மா நல்லா பண்ணல, அந்த இடத்துல உனக்கு ஸ்ருதி இல்லைன்னு அவர் சொல்லிடுவார். வாழ்க்கையில ஸ்ருதி போயிடும். கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் சார், ஆனா சிமிலாரிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்படி இருந்துட்டு போட்டுமே, அவங்க உலகம் சமையலறையாவே இருக்கட்டுமே. உங்களுக்கு நாளைக்கு ஒன்று என்றால் துடிக்க போகிற ஒரே உயிர் அந்த உயிர், ஒரே உயிர். அதுக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல, பேசுங்கன்றான. பேசுங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் பேசுங்க, அதுக்கு ஒன்றும் புரியாது. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்கும். இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஒன்று எங்களுக்கு பண்ணுவாங்க. அந்த நாள் என்ன நாள்னாக்கா, நாங்கள் போய் எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுவோம், நான் தான் இந்திரன், நான் தான் சந்திரன், நான் அத்தை பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன். உடனே மேனேஜர் சொல்லுவார், நீ பிடிங்கின எல்லா அணி தேவையில்லாத அணி. அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி அவன் நொந்த நூடுல்ஸாக வீட்டுக்கு வர வச்சுக்கோங்களேன், சுழிச்சிட்டான் தெரியுமா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்னா, மனைவி வந்து இதுவே உங்களுக்கு ஜாஸ்தி, எப்படித்தான் உங்களுக்கு இதை போட்டான, இதை விட கம்மியான ரேட்டிங் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்திருக்கணும். அதான் உண்மை.
ஆனா அப்படி மனைவி சொன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு பதிலா நாசமா போற உங்களுக்கு ரேட்டிங்க குறைச்சிட்டான், அவன் விளங்காம போவான், அவனை மாரியா வந்து பிடுங்க, இப்படி ஏதாவது சொன்னா போய் தான் சார், போய் தான். உண்மையா அது? அவர் கூட தான் சொல்லியிருக்காரு, நீ தான் திலோத்தம ரொம்ப மாதிரி இருக்க, அது மட்டும் உண்மையா? அதுவும் பொய் தான் சார். இது பொய்கள் இல்லை சார். வாழ்க்கையில அந்த மூட்டுக்கு நடுவில் 2 மூட்டு ஒன்றோடு ஒன்று தேயாமல் இருக்க நடுவுல ஒரு ஜெல்ல வச்சானே கடவுள், அது போல வார்த்தைகள் வாழ்க்கைக்கு தேவை. வார்த்தைகள் இருந்துட்டே இருக்கணும். இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க. ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், இன்னொரு இடத்துல இதை பேசினேன், அந்த ஆள் சொன்ன இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க. பேச ஆரம்பிச்சா சண்டை. எங்க வீட்டில் யார் நீங்களா வந்து தீர்த்து வைப்பீங்க? வாயை திறந்தா சண்டை. சண்டை வந்தா நல்லதுன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். சார், இந்த ஆளோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்ற நிலைமைக்கு போயிட்டா அதோட முடிஞ்சது கதை. சண்டை இருக்கிற மட்டும் there is still hope. இப்போ பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடக்குது, எதுவுமே ஒத்துக்கல, அவங்களும் ஒத்துக்கல, நாம ஒத்துக்கல. அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிப்பிட்டாலே அந்த பேச்சுவார்த்தை வெற்றி. அது தெரியுமா உங்களுக்கு? அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி கூட குறிப்பிடாமல் அவங்க டிஸ்பஸ் ஆயிட்டாங்கன்னாக்க பேச்சுவார்த்தை தோல்வி. நீங்க ஹெட்லைன்ஸ் பாக்குறீங்களா, பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்தது. என்ன வெற்றி யோசிச்சு பாருங்க. அடுத்த பேச்சுவார்த்தைக்கு நாள் குறிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் வெற்றி. ஆனா as long as you keep the road open for dialogue, it is still a success. சண்டை வந்தா பரவாயில்ல, பேசிட்டு இருக்கீங்க இல்ல, சண்டை வந்தா ஒரு சமாதானம் வரத்தானே வரும். அப்போ அந்த பேச்சு என்பது முக்கியம். வீட்டில் மாத்திரம் இல்லை, பிள்ளைகளோட எல்லாம் பேச முடியாது. ஏன்னா அதுங்க எப்போ என்னத்தையோ பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓடிடி சார், நான் சொல்லலடா, கதறினேன், சொல்லலை. ஒரு ரொம்ப நேரம் பேசியிருக்காரு, 5 நிமிஷம் கழிச்சு தான் காதுலேருந்து எடுத்திருக்கான். பேச்சுவார்த்தைகள் இல்லை பார்த்தீங்களா? ஒரு வீட்டில் அம்மா, அப்பா, பையன், பொண்ணு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் இல்லை, அவங்க ஃபோன்ல யார் யாரோடய பேசிட்டு இருக்காங்க. இது நடக்காத வீடுகளை நீங்க பாத்துக்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் சார், சாதாரண ஹோட்டல் இல்ல, பணம் செலவழிச்சு போறோம். இந்த உள்ள போய் அந்த மெனு கார்டை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு இதே அதிர்ச்சி வருது. ஏண்டா சூப்பா 700 ரூபாய் போட்டிருக்கான், வாயை திறக்காம வா. நான் அப்பவே சொன்னேன் உனக்கு, நீ எப்படி 2 இட்லி தானே தின்ன போற, சூப் 700 ரூபாய் இருந்தா உனக்கு என்ன, பேசாம இருன்றோம். அவன் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ற, கொசன்னு ஒன்று வருது, அது அவனாலேயே சாப்பிட முடியல. அதுக்கு என்ன பேருன்னு நமக்கு சொல்லவே வரல. கயான் ஏதோ ஒன்று இருக்கு. அது 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இட்ஸ் நாட் குட் ஓகே அப்படின்றான். 2000 ரூபாய் கட்டிட்டு வெளில வராரு. அந்த டேபிளில் 4 பேர் உட்காந்துருக்காங்க சார். அநேகமாக அந்த அம்மா ஃபோன் பார்க்காது, அம்மாக்களும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நல்ல விஷயம் அது. அந்த அம்மா யாரோடையோ அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோவை எடுத்து அட் த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டது. நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கழுத ஒருத்தரோட ஒருத்தர் பேசினியா நீ? அந்த பையன் ஃபோன்லேயே இருக்கான். அந்த பொண்ணு நிமிந்து இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் அது நிமிர போகுது. அப்பா யாரோடைய சத்தமாக ஃபோனில் பேசிட்டு இருக்காரு. சார் என்னைக்கு ஜிஎஸ்டி வந்ததோ சார் அன்னியோட போச்சு சார்னு பேசிட்டு இருக்காரு ரெஸ்டாரண்ட்டில். அவர் சாப்பிட்டதுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது, அது வேற விஷயம். ஒருத்தரோட ஒருத்தர் பேசினோமா? இல்லையே. வார்த்தைகளே அவ்வளோ குறைவா போச்சு சார். வானவில் தேநீர் என்பது ஒரு உருவகம்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த வானவிலை எவ்வளவு நேரம் தனியாக உங்களால் பார்த்து விட முடியும்? கூட மனசுக்கு பிடித்த ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு இல்லாமல் இயற்கையை கூட ரசிக்க முடியாது என்கிற போது அதுதான் தேவை. அதிகமாக நேரம் இல்லை. என்ன பிரச்சனை? சில சமயம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். நான் இதை நான் ரொம்ப ஜாகிரதையாக கேர்ஃபுல்லாக சொல்கிறேன். என்னன்னா, தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு வெல்த் கிரியேட்டர்ஸ்க்கு மரியாதை இல்லைன்னு நான் சொன்னேன். ஐ ஸ்டாண்ட் பை தட் ஸ்டேட்மெண்ட். தொழில் செய்பவர்கள், தொழில் செய்ய முயற்சிக்கிறவர்கள், தொழிலிலே ஓரளவு தோல்வி அடைந்து விட்டாலும் எழுந்து நிற்பதற்காக உயிரை ஆவியை சொரிந்து அந்த தொழிலை எப்படியோ செஞ்சோம். ஐயோ என்னை நம்பி 40 ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு எவ்வளவு முதலாளிகள் கண்ணீர் வடிக்கிறார். அவனுடைய முதல் கண்ணீர் வந்து ஐயோ என்னோட தொழில் போச்சுன்றது. ஐயோ 40 பேருக்கு சோறு போட முடியலன்னு அழறா சார். அவங்க போச்சேன்றான். தொழில் முனைவர்கள், இவர்களுக்கான ஒரு அனுதாபம் கிடையாது, ஒரு அக்கறை கிடையாது, ஒரு பாலிசி கிடையாது. சரி நான் யாரையும் குறிப்பிட சார். காமராஜர் இங்கே சீஃப் மினிஸ்டர் இருந்தார். இங்கே பாய்லர் பிளான்ட் இந்தியாவில் எங்கேயாவது கட்டணும்னு பேச்சு வருது. நிஜலிங்கப்பா சொல்றாரு, ஆந்திராவில் நான் இடம் ரெடி, இப்போ வாங்க கட்டிடலாம் நாளைக்குன்றார் நிஜலிங்கப்பா. காமராஜர் வந்து அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொன்னார். அந்த டீம் வந்தது, தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்த்தாங்க. பாய்லர் பிளான்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரிக்வயர்மெண்ட்ஸ். பாய்லர் பிளான்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்? மகத்தான, நம்ம வீட்டில் வெந்நீர் போடுற பாய்லர் இல்லை, பெருசு. அதை கட்டுவதற்கு சில ரிக்வயர்மெண்ட்ஸ், கிளைமேட் இருக்கணும், பக்கத்தில் ஆறு இருக்கணும், நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. இப்படி ஒரு இடம் தமிழ்நாட்டிலே இல்லைன்னு யார் சொன்னது? எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி, துறை வல்லுநர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பார்த்து விட்டு ஒரு இடம் கூட இல்லை தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. காமராஜர் அவர்கள் மறந்துடாதீங்க, அவர் படித்தவர் இல்லை, அவர் என்ஜினியர் கிடையாது, அவர் டெக்னாலஜிஸ்ட் கிடையாது, அவர் தொழிலதிபர் கிடையாது, அவர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிடையாது, அவர் எதுவும் கிடையாது. அவர் சொல்ற திருவெரும்பூர்ல போய் பாருங்க, நீங்க கேட்ட எல்லாம் இருக்கு. அவன் போய் பார்த்தா ஆமா எல்லாமே இருக்கு. அதனால தான் இன்றைக்கு திருவெரும்பூரில் இருக்கிற பாய்லர் பிளான்ட் காமராஜர் நமக்கு கொண்டு வந்தார்.
BHEL இங்க வந்தது, பாய்லர் பிளான்ட் வந்தது. அதுக்கப்புறம் என்ன சார் வந்தது? நமக்கு என்ன வந்தது? GST தான் வந்ததுன்னு யாரும் சொல்றாங்க. ஆழமா பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன் சார் தமிழ்நாட்டில் இடம் இல்லையா? இங்க மூளை இல்லையா? உழைப்பு இல்லையா? ஏன் வர வேண்டிய அளவு இங்க இண்டஸ்ட்ரீஸ் வரல என்றால் அந்த சொசைட்டி அது முக்கியம் கிடையாது. உனக்கு வேற எதுதோ முக்கியமா இருக்கு. இப்ப முக்கியம் என்னன்னா, இருக்கிற அத்தனை பேரையும் தூண்டி விட்டு எல்லாத்துக்கும் நீ போராடு. அவர் இன்னும் வாயை திறக்கல, இப்பதான் வாயை திறக்கிறாரு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு ஒரு ஆள் டிவியில சொல்றோம். இன்னும் பேசவே இல்லடா அவரு. ஏன்னா என்ன நல்லா கவனிங்க, பேசுகிறவர் என்ன சொல்கிறார் என்பது இங்கு முக்கியமே கிடையாது. சொல்பவர் யார் என்பது ஒன்று மாத்திரம் தான் முக்கியம். ஆனா இந்த மண்ணிலே இருந்த வள்ளுவன் சொன்னான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வேதம் இந்த தமிழ் மண்ணில் இருந்து வந்தது. நீ பேசவே விடுறது இல்லையா? அதனால வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி இதை வன்மையாக மறுக்கிறேன். இது உடனே புரட்சி வெடிக்கும். எவ்வளவு புரட்சியா வெடிக்கும் தமிழ்நாட்டில் சார். நான் உண்மையா சொல்றேன், நடந்ததை சொல்றேன். மெரினால போராட்டம் செஞ்சாங்க நம்ம இளைஞர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நம்ம இளைஞர்கள் போய் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தினார்கள். அப்புறம் அடி வாங்கினாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜல்லிக்கட்டை திரும்ப கொண்டு வந்தார்கள். வெற்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா வானவெளியில் மஞ்சள் மாத்திரம் இல்லை சகோதரர்களே, அங்கே இண்டிகோவும் இருக்கு, ஆழ்ந்த நீலமும் அங்கே இருக்கிறது. அந்த இண்டிகோ என்னன்னாக்க, அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய எக்ஸ்பான்ஷன் பண்ணனாலும் those guys actually fought for bulls, so I don't know when they will fight again. Can we do it in Andhra என்று சொன்னார்களா இல்லையா சார்? கியா மோட்டார்ஸ் ஏன் சார் ஆந்திராவுக்கு போச்சு? இந்த ஆந்திராவுக்கு போயிருக்க வேண்டிய நிறுவனம் அது. தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்லயே இருக்கு. ஒரு 50 அடி தான் உள்ள வந்திருக்கும் சார். அது ஏன் வரல? நான் காரணங்களுக்குள் போக விரும்பவில்லை நண்பர்களே. ஆனால் இந்த சமூகத்தில் தொழில் முனைவர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் பாலிசியும் உணர்வு பூர்வமான ஈடுபாடும் இல்லை என்றால் ஒரு நாளும் இது முன்னேறாது. போராட்டங்களினால் மாத்திரம் ஒரு சமூகம் வளர்ந்து விடாது. போராட்டங்கள் தேவை. எது எது நம் மீது திணிக்கப்படுகிறதோ அதை எதிர்த்து போராட்டங்கள் தேவை. ஆனால் போராட்டம் ஒன்றுதான் எங்களுடைய முகம் என்று இருக்காதீர்கள். இதான் 2 பேர் சார், மற்றவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்க திருந்த மாட்டாங்க. ஒன்று டாக்டர்ஸ், 2வது தொழில் முனைபவர்கள். டாக்டர்ஸ் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவான், அவன் மாதிரி சீக்காளி உலகத்திலே இருக்க மாட்டான். ஏன்னா அவன் மருந்து அவனே சாப்பிட்றான். தொழில் முனைவர்கள் அப்படித்தான். விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர்னு பாரதி சொன்னாரு. அவங்களுக்கு தான் அப்படியாக்கும் இப்படியாக்கும். வித் ஸ்கேலபிலிட்டி இஸ் அப்சல்யூட்லி கிரேட்மா. ஆனா பேச்சு பிரம்மாண்டமா இருக்குமே தவிர அவனுக்கு அதை அவன் அப்ளை பண்ணிக்கவே மாட்டான். கஷ்டங்கள் இல்லையா? எந்த வாழ்க்கையில கஷ்டம் இல்லை? நான் அந்த 2 தொழில்நோய் இவங்களை பத்தி சொன்னேன். அவன் வாழ்க்கையில கஷ்டம் இல்லையா சார்? அவன் எப்படி சார் சிரிக்கிறான்? எப்படி சிரிக்கிறான்? மகாபாரதத்துல யக்ஷ பிரசன்னத்துல யக்ஷன் கேள்வி கேட்பதாகவும் தர்மன் பதில் சொல்லுவதாகவும் வருகிற அந்த பகுதி இருக்கே, நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய பகுதி அது. யக்ஷன் கேட்கிறான், புல்லை விட வேகமாக வளரக்கூடியது எது? தர்மன் சொல்லுகிறான் கவலை. காற்றை விட வேகமானது எது? தர்மன் சொல்லுகிறான் மனம். காற்றை விட வேகமா போகும் மனம். வீட்டிலே இருக்கிறவனுக்கு துணை யார்? அவனுடைய மனைவி. வெளியிலே போகிறவனுக்கு துணை யார்? அவன் கற்ற கல்வி. இந்த கேள்வி பதில் போயிட்டே இருக்கு. கடைசியில் யக்ஷன் கேட்கிறான், மகிழ்ச்சியானவன் யார்? தருமன் பதில் சொல்லுகிறான். சத்தியமா இது மகாபாரதத்தில் இருக்குங்க, இது நான் சொன்னது அல்ல. 3 சொல்லுகின்றான். 3 பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். 1 கடன் இல்லாதவன். 2வது பிழைப்புக்காக வெளிநாடு போகாதவன். 3வது ஒருவேளை சாப்பாடாவது தன்னுடைய வீட்டில் சோறும் கீரையும் தின்கிறவன். இந்த 3 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று எப்ப வந்தது? இது மகாபாரதம் எழுதப்பட்டு 4000 வருஷம் ஆகுதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. 4000 வருஷங்களாக இந்த தேசத்திலே இருக்கிற சிந்தனை என்ன தெரியுமா? கடன் இல்லாதவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், தன்னுடைய ஊரை விட்டு வெளி ஊருக்கு போகிற அந்த தொல்லை இல்லாதவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபாரின்ல இருக்கிறவெல்லாம் என்னமோ இருக்கும், எவனும் எப்படி இல்லை, நம்மள மாதிரியே தான் இருக்கான். அவன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமேன்னு கண்ணதாசன் எழுதலையா சார்? மகிழ்ச்சி என்பது மனம் குளம் போல இருந்தால் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப நான் சொன்னேன் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பதுன்னா அப்ப எதையுமே எதிர்த்து நிற்க கூடாது. இல்ல, எதை எதிர்த்து நிற்பது என்கின்ற ஒரு பேலன்ஸ் வந்து மனசுல இருக்கணும் சார் நமக்கு. சார் ஒவ்வொரு தொழில் முனைவரும் ஃபிளெக்சிபிலிட்டியை கத்துக்கிறீங்க, அது நல்ல விஷயம். அது ஃபிளெக்சிபிலிட்டியை கத்துக்கிறீங்க. எவ்வளவு அவமானங்களை நீங்கள் தின்கிறீர்கள் என்பது உங்க வீட்டில் இருக்கிற மனைவிக்கு கூட தெரியாது. எவ்வளவு அவமானங்களை நீங்கள் தின்கிறீர்கள். நாங்களாம் ஆபீஸ்ல வேலை செய்றோம், போடா நீ இல்லாட்ட இன்னொத்த என்று எங்களால் ஒரு வேளை சொல்ல முடியாது. ஒரு வேளை சொல்லல. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள சொல்லுது. ஒரே வருஷத்துல 7 கம்பெனி மாத்திருக்கான் அவன். உனக்கு எந்த நாயிட வேலை கொடுத்ததுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க. நீ எதுக்காக அதுல இருந்து கிளம்பிட்டான்? அவன் மூஞ்சியே சரியில்லைன்றான். யாரு? பாஸோட மூஞ்சி சரியில்லையா?
அதுக்கு இவனுக்கு ஐஸ்வர்யா ராயா பாஸா இருக்க முடியும்? மூஞ்சியே சரியில்லைன்னு ஒரு வேலையை ரிசைன் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம தொழில் முனைவர் செய்ய முடியாதுங்க. நீங்க தினம் ஒரு பேங்க் மேனேஜரை போய் லோன் கேட்குறீங்க, அவன் மூஞ்சி உங்களுக்கு பிடிக்கல, நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் அந்த காலம் ராஜேஷ் கண்ணா மாதிரி நீங்க இருக்கீங்க சார் சொல்லுவீங்களா? இல்லை, அவனுக்கு ராஜேஷ் கண்ணாவுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தான் வினு சக்கரவர்த்தி மாதிரி இருக்கான். நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? சரி, எவ்வளவு அவமானங்களை தின்கிறீர்கள், எத்தனை பேர் காலில் விழுறீங்க? என்ன பிரச்சனை? தொழில் முனைவர்களுக்கு இருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை, நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற சமூகம் முழுக்க லஞ்சம் பரவி கிடக்கிற போது நீங்கள் மாத்திரம் தன்னந்தனியாக எப்படி சார் நேர்மையா இருக்க முடியும்? காந்தி இருந்தாரு, அவருக்கு அப்புறம் யாரையும் நான் பார்க்கல. நீ எப்படி வேணாரு, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று வாழ்ந்த உறுதி கொண்டதுனால தான் அவர் மகாத்மா. நம்ம மனிதர்கள் தானே சார். நான் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். கண்ட நாய்க்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற சமூகம் முழுக்க கரெக்டா இருக்கிற போது தன்னந்தனியாக நான் எப்படி போராட முடியும்? ஒருத்தர் எழுதினார், எனக்கு பிடிச்ச கவிதை, இருந்தாலும் நான் சொல்றேன். லஞ்சம் வாங்கினேன் பிடித்து கொண்டார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விட்டு விட்டார்கள். அப்ப நீ எதுக்கு பிடிச்ச, நீ எதுக்கு விட்ட? அப்போ ஃபுல் சமூகம் அப்படி இருக்கு. நான் நேர்மையா இருக்கணும் தான் நினைக்கிறேன். எவனுக்கு காசு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எங்க அப்பா அப்படித்தான் வாழ்ந்தாரு. அவர் ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்தாரு. அவரோட வாழ்க்கையில் லஞ்சம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்களா இருக்கும். எனக்கு வந்திருக்கு. He was good because he didn't have any opportunity. என்ன சுத்தி எல்லாம் எப்படி இருக்கா? நான் எப்படி சார் தன்னந்தனியா? இது ரெண்டாவது பெரும் பிரச்சனை. எவ்வளவு சார் லஞ்சம் கொடுக்கறது? ஒரு வரைமுறை இல்லை. 10%க்கே மொழி பிதிக்கணும். இப்போ சொல்ல முடியாது. எல்லாம் மாறுன்றாங்க. பார்க்கலாம், நம்பிக்கையில் தானே நம்ம வாழணும். நம்ம வாழ்ந்து பார்க்கலாம். நம்ம இப்போ இவ்வளவுக்கு பிறகும் மனசை எப்படி சார் உற்சாகமாக வச்சுக்கிறது? திரும்ப ஒரு கதை சொல்றேன், ஏன்னா ரொம்ப நேரம் இல்லை, வேகமாக போயிடலாம். நம்ம எனக்கு பிடிச்ச கதை அது. ஒருத்த என்ன செய்யற, பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டான். கையில் பெரிய ஃப்ளாஸ்க் வச்சுருந்தான். பாலைவனத்தில் பயணம் செய்யும்போது எப்படி தாகம் எடுக்கும் தெரியுமா? அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். தண்ணீர் என்பதை கடைசி சொட்டு வரை இந்த பூமியிலிருந்து நாம் உறிஞ்சி கொண்டிருக்கிறோமே. ஒரு நாள் இந்த பூமி பாலைவனம் ஆகிற போது நமக்கு அதனுடைய விலை, எவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்கிறோம் என்பது தெரியும். நான் சமீபத்தில் சன் டிவியில் நடந்த பட்டிமரத்தில் நான் சொன்னேன், இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற நீர் என்பது நம்முடைய தாத்தா நமக்கு எழுதி வைத்து விட்டு போன சொத்து அல்ல, நம்முடைய பேரனிடமிருந்து நாம் வாங்கி இருக்கிற கடன் என்று நான் சொன்னேன். முழுக்க தீர்த்துட்டா அவன் என்ன தண்ணி குடிக்க போறான்? உங்க பேரனும் பேத்தி, உங்க கொள்ளு பேரனும் கொள்ளு பேத்தி எப்படி சார் தண்ணி குடிப்பாங்க? நீங்கள்லாம் மாத்திரம் அந்த நதியிலெல்லாம் நீஞ்சி கிணத்துலலாம் போய் கண்மாயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இனிமேல் பார்ப்பாங்களா? உங்கள் பேரன் பேத்தி பார்ப்பாங்களா? What do you mean by கண்மாய்? What is an ஏரி தாத்தா? What do you mean by that? ஏன்னா அவன் பார்த்த ஒரே தண்ணி ஒன்று டாஸ்மாகில் இருக்கு, ரெண்டாவது தண்ணி பாட்டில் இருக்கு. இதை தவிர ஒரு தண்ணி அவன் பார்க்கலையே. இவன் பாலைவனத்தில் போய் மாட்டிக்கான் சார். தண்ணி இல்லை அவனுக்கு. ஃப்ளாஸ்க்கு முழுக்க இருக்கிற 8 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? சரி, ஏன்னா நான் 1 ஹவர்னு சொன்னால் அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டான் சார். சுத்தமாக தண்ணி இல்லை. ஃப்ளாஸ்க் இவ்வளோ பெரிய ஃப்ளாஸ்க் வச்சிருக்கா, எல்லாத்தையும் குடிச்சிட்டான், காலி. இப்போ தண்ணி இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே உயிர் தங்காது. இப்போ உயிரை வெளியில் போகிற நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட உயிர் வெளியில் போயிட்டே இருக்கு. வெளியில் போகிற நிலைமையில் உயிர் இருக்கிற போது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதான்னு பார்க்குற ஒரு குடிசை இருக்கு. கஷ்டப்பட்டு தடுமாறி நடந்து குடிசைக்கு போகிறான். அந்த குடிசையில் ஒரு பம்ப் இருக்கு, அடிக்கிற பம்பு. ஓடி போய் பம்பை அடிச்சு பார்க்குறான். ஒன்று தண்ணி வரல, ஒன்றும் வரல, காற்று தான் வருது. ஐயோ, இதுலேயும் ஒன்றுமே இல்லையே, இப்போ உயிரை போக வேண்டியதானான்னு பார்க்குறப்போ அங்கே ஒரு பாட்டில் இருக்கு, சின்ன பாட்டில், அதில் பாதி தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை குடிக்கணும்னு ஓடி போகிறான். அது கீழே ஒரு நோட் எழுதி வச்சிருக்கு, இந்த தண்ணியை இந்த குழாவில் விட்டு அடிச்சிங்கன்னா நிறைய தண்ணி வரும் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ நீங்கள் அங்கே இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? போடா, குழாயில் தண்ணி வரும்னு எவனுக்கு தெரியும்? இன்னும் நோட் வச்சிருக்கான், அக்ரிமெண்ட்டே வச்சுக்கிட்டே அவன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான். இருக்கிற தண்ணியை குடிச்சுப்பேன், பார்த்துக்கலாம், அப்புறம் தண்ணி கிடைச்சா கிடைக்கட்டும், அப்படி நினைக்கலாம். இல்லை, சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. அவன் தொழிலதிபராக இருந்தால் 2வது சாய்ஸ் எடுப்பான், ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. வாழ்க்கை 2 விரல்களை உங்கள் முன்னால் நீட்டுகிறது. இதுவா அதுவா? இதை செய்யப்படுறீங்களா, அதை செய்யப்படுறீங்களா? 2 விரல்கள். எந்த முடிவை எடுப்பது? எந்த முடிவு சரியான முடிவு என்று நான் சொல்ல போவதில்லை. அவரவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் எப்படி முடிவை எடுப்பது? இன்றைக்கு நிறுவனங்கள் முழுக்க டேட்டாவை வச்சுட்டு முடிவுகளை எடுக்கிறார்கள். இன்றைக்கு சிறு தொழில் முனைவோர்களினுடைய ஆகப்பெரிய பிரச்சனையை நீங்க சந்திக்கல. நீங்க இப்ப சந்திச்சதெல்லாம் பெரிய பிரச்சனை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க பிரச்சனைகளை சந்திக்கவே ஆரம்பிக்கவில்லை, இனிமேல் தான் இருக்கிறது. அங்கே இருந்து வரப்போகிறது. அமெரிக்காவிலே இருக்கிற அசுர சுறா மீன்கள் அத்தனை சின்ன மீன்களையும் விழுங்கி கொண்டே இருக்கின்றன. கூகுள் doesn't have any organic growth. ஆர்கானிக் growthனா அவங்க செய்வதில் அவங்களே வளருவது ஆர்கானிக் growth. எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனியா வளர்ந்துருக்காங்க? 500 கம்பெனியை அவன் சுவாகா பண்ணியிருக்கான். 500 கம்பெனி அவன் எடுத்துட்டு இருக்கான்.
சிறு சிறு மீன்களை திமிங்கலங்கள் விழுங்கிக் கொண்டே இருக்கிற கடலை இன்னும் நீங்கள் சந்திக்கவில்லை, இனிமேல் சந்திப்பீர்கள். அத்தனை நிறுவனங்களும் டேட்டாவை வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிறாங்க. எப்படி எப்படி மாறி போச்சு பாருங்க. இன்னைக்கு மிக அதிகமாக டிரான்ஸ்போர்ட் செக்டர்ல லாபம் ஈட்டுகிற கம்பெனிகளுக்கு சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாது. ஓலாவுக்கும் ஊபருக்கும் அவங்களுக்கு சொந்தமா ஒரு கார் கூட கிடையாது. ஊர் முழுக்க ஸ்விக்கியில சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம். அவன் சொந்தமா ஒரு இட்லி கூட செய்யறதில்ல. அவனுக்கு கிச்சனே கிடையாது அவனுக்கு. ஆனா ஊர் முழுக்க சாப்பாடு அவன் தான் கொடுக்குறான். உங்க ஊர்ல இருக்குல்ல ஸ்விக்கி வந்தாச்சு இல்ல, எங்க ஊர் முழுக்க ஆரஞ்சு சட்டை போட்டுட்டு ஒரு 500 பேர் சுத்திட்டு இருக்கான். எங்க அப்பாரு அவன் தான் இருக்கான். ஒரே வீட்டுல 3 பேர் பெல் அடிச்சு அவங்க தனித்தனியா கொடுக்குறாங்க. அப்பாவுக்கு தெரியாம அம்மா ஆர்டர் பண்ணிருக்க, அம்மாவுக்கு தெரியாம பையன் ஆர்டர் பண்ணிருக்கான். தாத்தா தட்டு மாதிரி ஸ்விக்கி ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவர் ஆர்டர் பண்ணிருக்காரு. சார் கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை ஸ்விக்கியில் வருது, உங்களுக்கு தெரியுமா? நீங்க அரிசி மாவு அரிசியை டவல்ல எங்க வீட்டில் வளர வைப்பாங்க. அரிசியை டவல்ல இந்த ஈரத்தை உறிஞ்சி, ஏன்னா ஈரத்தோட சீடையை போட்டு அவங்க வெடிச்சிடும். டவல்ல அரிசியை காய வச்சு நல்லா காஞ்ச அப்புறமா அரைச்சு மாவை பண்ணி எண்ணெயை ஸ்விக்கி சொன்னா இப்போ கொடுத்துட்டு போறோம். அரிசியை எடுப்பாங்களா டவல்ல போடுவாங்க. வெள்ளை சீடை வேற கொடுக்குறான். என்ன பிரச்சனைனா சீடை வச்சிருக்கான், வெள்ளை சீடை வச்சிருக்கான். மேலே எவனோ ஒருத்த மீன் குழம்பு ஆர்டர் பண்ணிருக்கான். என்ன பிரச்சனை? கிருஷ்ணர் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாரா என்ன? தாராளமா சாப்பிடுவார், நல்லா சாப்பிட்டவர் தானே. எல்லாம் சம்மதம் தானே, நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ கூகுளும் அமேசானும் எல்லா சின்ன மீன்களையும் விழுங்கி வளர்கிறது எப்படி? பிகாஸ் ஆஃப் த டேட்டா பவர் தட் யூ ஹேவ். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். உங்க ஃபோன் இருக்கே, ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா யுவர் ஃபோன் இஸ் லிசனிங் டு யூ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஆஃப் பண்ணி தானே வச்சிருக்கேன், நான் தான் அதில் எந்த டேட்டாவும் போடலை. இல்லை, நீ போட வேணாம், அதுக்கு தெரியும். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல யாரோ ஒருத்தர் உங்களை கேட்பாங்க, யூரோப் டூர் போகலாமா? இந்த விளங்காத வாட்ஸ்அப் குரூப் ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கான். காலையில் எந்திரிச்சோன்னா குட் மார்னிங் சொல்லி தொல்லை பண்றான். எந்திரிச்சோன்னா குட் மார்னிங் 78 பேர் சொல்லணுமா சார்? நமக்கு நாமே கடுப்புல எழுந்திருக்கிறோம். ஒருத்தன் கடல் அலையை போட்டு உன்னுடைய தோல்விகளை தோளுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடு, தூக்கத்தில் கூட உன்னுடைய வெற்றிக்காக துடித்து கொண்டே இருந்த ஒருத்தன் மெசேஜ் குட் மார்னிங் கீழே. நான் தூக்கத்தில் துடிச்சுக்கிட்டே இருந்தேன், எங்க வீட்டில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. இப்போ இவ்வளவு இந்த வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புறீங்க, சும்மா அனுப்பிச்சு பாருங்களேன். ஒரு 10 குரூப்புக்கு அனுப்புங்க. ஐம் பிளானிங் ஃபார் அ ட்ரிப் டு யூரோப். நீங்க ஏதாவது போயிருக்கீங்களா? ஏதாவது அட்வைஸ்? நீங்க யூரோப்ல போக வேணாம், காசு செலவழிக்க வேணாம், சும்மா அனுப்புங்க. சும்மா அனுப்பி பாருங்களேன். இன்னைக்கு அனுப்பாருங்க, ஒரு 10 குரூப்புக்கு அனுப்புங்க. நாளைக்கு உங்க போனுக்கு யூரோப்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் பத்தியும் விமானங்கள் பத்தியும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் பத்தியும் 100 விளம்பரங்கள் வரலன்னா என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். யுவர் ஃபோன் இஸ் லிசனிங் டு யூ. அவன் அவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். உங்களை பத்தி எல்லாம், உங்களுக்கு தெரியாததெல்லாம் உங்களை பத்தி அவனுக்கு தெரியும். இந்த அம்மா டயட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு, ஆனா அடிக்கடி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறதுன்னு அவன் பேசிப்பான ஒரு வேலை. வீட்டுக்காரருக்கே தெரியாது, அவனுக்கு தெரியும். So the power of data. டேட்டா வச்சு தான் இன்றைக்கு நிறுவனங்கள் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது. ஆனா டேட்டா வச்சு செய்த முடிவுகளே தவறா போகிறது. ஏன் என்றால் அவனுக்கு இருந்த அதே பிரச்சனை. வாழ்க்கை 2 விரல்களை நீட்டி கேட்கிறது, இந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை நீ குடிக்க போறியா, குழாவில் விட்டு அடிக்க போறியா, என்ன செய்வ நீ என்றால் அவன் ஒன்றுதான் சொன்னான். கண்ணை மூடிட்டான். மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு சின்ன பட்சி இருக்கும். நம்ம அதை பேசவே விட்டுறது, அது குரலை என்னைக்கோ நம்ம அழுத்தி அதை இது பண்ணிட்டோம். நம்ம பேச விட்டாலும் வீட்டுக்காரமா என்ன நேரம் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குருவி அதோட சேர்த்துரும். கொஞ்ச நேரம் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. பரவாயில்ல, நரேந்திர மோடி ஃபோன் பண்ண கூட அப்புறமா பேசிக்கலாம் அவர்கிட்ட, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் எப்படியும் அருண் ஜெய்ட்லி அந்த இதுக்கு போயிருக்காரு, அதனால இப்போ ஃபோன் பண்ண மாட்டார். அதில் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கார மட்டும் சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷமா என்ன ப்ளீஸ், நான் தியானத்தில் இருக்கேன். பசங்க எப்படியும் பேச மாட்டாங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த தேவையில்லாத நண்பர்கள்லாம் வரக்கூடாதுன்னு ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நான் இவங்க மெடிடேஷன் சொல்லி தரேன், யோகா குருலாம் நினைச்சுக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. யோகாவில் நான் சொல்ல, மெடிடேஷன் சொல்ல, ஜஸ்ட் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். என்ன சொல்லுது, உள்ளே இருக்கிற பட்சி என்ன சொல்லுது, அது சொல்லும். இதை செய்யாது, இது நடக்கும், இது நடக்காது, அது சொல்லும். அது கேட்கணும். ஆனால் கேட்குறவங்க நமக்கு பொறுமை இருக்கணும். நாம அதை கேட்கறதே இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டான், உடனே வாங்குனாக்க குருவி பேசாது. ரமேஷே வாங்கிட்டானா, நீங்க இன்னும் வாங்கலைன்னா என் மானமே கப்பல. ரமேஷ் யாரு? அவருடைய அக்கா பையன். அவன் வாங்கி ஒன்று நம்ம வாங்கலைன்னா நம்ம குடும்ப குல மானம் அப்புறமா இருக்குமா? இப்படிலாம் முடிவெடுக்க கூடாது. டேட்டா வச்சு முடிவெடுக்கலாம், அதுவும் முடியாத போது லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். அவன் அதைத்தான் செஞ்சான். ஒரு நிமிஷம் கேட்டான், என்ன செய்யலாம். அப்புறம் அந்த பாட்டிலை எடுத்தான், மூடியை திறந்தான், அந்த குழாவில் அந்த தண்ணியை கொட்டிட்டான். அதை அடித்தான். ஒரு தடவை ஒன்றும் வரல, 2, 3, 4 ஒன்றும் வரல. 5ஆவது தடவை அடித்தான், வெறன்னு சத்தம் வந்தது. ஆர்வமாக அடிக்க தண்ணி அப்படியே அருவி மாதிரி கொட்டிச்சு. ஆசை தீர தண்ணி குடித்தான். அவனோட ஃப்ளாஸ்க் அது இது எல்லாத்துலேயும் தண்ணியை ரொப்பிக்கிட்டான்.
போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த பாட்டில் எடுத்து திரும்பவும் அதுல தண்ணியை பிடிச்சு வச்சோம். அதுல ஒரு பேப்பர் எழுதிருந்தது இல்ல, நீங்க அதுல தண்ணியை கொட்டினா அதுக்கு கீழே அவன் எழுதினா இது வேலை செய்கிறது. அந்த பாலைவனத்துல எந்த நாயும் வராது, நான் தான் மாட்டிக்கிட்டேன்னு அவன் நினைக்கல. ஒருவேளை யாராவது வந்தா. பெருமக்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடை பெற்று போக போகிறோம். ஆனால் நமக்கு பிறகும் இந்த உலகம் இருக்கும். நம் பிள்ளைகள் இருப்பார்கள், நம் பேர பிள்ளைகள் இருப்பார்கள், இந்த உலகத்திலே பல பேர் இருப்பார்கள். அவர்களுக்காக ஏதாவது ஒன்றை நாம் விட்டு சென்றிருக்கிறோமா? ஏதாவது ஒன்று விட்டுருக்கோமா? சொத்து விட்டுருக்கோம் பிள்ளைகளுக்கு, அது நம்ம உயிரோடு இருக்கும்போது பிடுங்கிக்குது. உறவுகாரன் தான் பறிச்சுட்டு போயிடுறான். அதை நான் சொல்லலை. அதை தாண்டி ஏதாவது ஒன்றை விட்டு விட்டு போயிருக்கிறோமா? ஏதோ ஒன்று யோசிங்க. ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை? அவன் நிரப்பி விட்டு போன பாதி பாட்டில் தண்ணி தான், அது ஒரு வேல்யூவும் கிடையாது சார். அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? ஆனால் அதே தாகத்தோடு இன்னொருவன் வந்தால் அவனுக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ அது. காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு இந்த தமிழ் மண்ணினுடைய மாபெரும் அறிஞன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான். வள்ளுவனை போல ஒரு அறிஞன் இருக்க முடியுமா? காலத்தால் செய்த நன்றி. ஏதோ ஒன்று விட்டுட்டு போகணும். நாம் இருக்க மாட்டோம், நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதால் பயனடைந்த யாரோ ஒருவர் இருப்பார் என்ற நிம்மதி உங்களுக்கு இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் வானவில்லை பார்த்து கொண்டு உங்களால் ஒரு கோப்பை தேநீரை அருந்த முடியும். வாழ்க்கை மகத்தானது நண்பர்களே, வாழ்க்கை மகத்தானது, பிரம்மாண்டமானது. நமக்கு முன்னால் கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்து விட்டு போன பூமி இது. நமக்கு பின்னால் கோடிக்கணக்கான பேர் வாழப்போகிற பூமி இது. இதில் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு சின்ன 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 திவலையை விட சின்னது. திவலையை விட சின்னது. வெறும் 80 வருஷம் 90 வருஷம் வாழ போகிறோம் சார். திருச்சிராப்பள்ளிக்கு போயிருக்கீங்களா? அங்கே மலைக்கோட்டைக்கு போயிருக்கீங்களா? அந்த பாறை இருக்கே, மலைக்கோட்டை ஒரு பாறை மேலே, அந்த பாறைக்கு எவ்வளோ வயசு தெரியுமா? அந்த பாறையை பார்த்தா எனக்கு ஒரு பாட்டியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த பாட்டிக்கு எவ்வளோ வயசுன்னு உங்களுக்கு தெரியுமா? 235 கோடி வருஷமாக அந்த பாறை எங்கே இருக்கு. இட் இஸ் த ஓல்டஸ்ட் ராக் ஸ்ட்ரக்சர் இன் த வேர்ல்ட், ஆர் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ராக் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் த வேர்ல்ட். 235 கோடி ஆண்டா அது இருக்கு. அது நம்மளை பார்த்தா என்ன நினைக்கிறோம்? வர்றான் போகிறான். அது என்ன நினைக்கும்? இந்த வாமா மின்னல் ஓடுற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. பாறையுடைய பார்வையில் பார்க்குற போது வரோம், மின்னல் மாதிரி போயிடுவோம். அந்த வாழ்க்கைக்குள்ளே எதற்கு இவ்வளவு தற்கொலை, எதற்கு இவ்வளவு டிப்ரெஷன்? பேங்க் மேனேஜர் வந்துட்டாரு, ஜிஎஸ்டி கேட்குறாரு, டேக்ஸை கட்ட முடியல, என்னுடைய இது டேக் ஆஃப் ஆகல, டிமாண்ட் இல்லை, எல்லாம் இருக்கும் சார். வானவெல்ல நிச்சயமாக இண்டிகோ இருக்குது. ஆனால் பின்னாடியே ஒரு ஆரஞ்சு வருது, பின்னாடியே ஒரு க்ரீன் இருக்குது. நம் மகிழ்ச்சியை தருகிற, நம் சந்தோஷத்தை சொல்லுகிற ஒரு மஞ்சள் இருக்கிறது. வாழ்க்கை வானவில்லை போல எல்லாம் கலந்தது. ஒரு தேநீரை ருசித்து கொண்டு அந்த வானவில்லை பார்க்கிறார் போல வாழ்க்கையை பார்த்தால், நாம் கைப்பிடித்து கொண்டு ஒரு துணையோடு அந்த வானவில்லை பார்த்தால் எல்லா வாழ்க்கையிலும் இனிமை இருக்கிறது. லைஃப் இஸ் வர்த் லிவிங்.